ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ கிட்டே இனிமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், நீ எதுவும் சாக்கு வச்சு என்ன பார்க்க வராதுன்னு சொல்லி திட்டி விட்டா. ஹீரோ, நான் சும்மா வரந்தானே உனக்கு டிஸ்டர்பா இருக்கு, இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னது இவ்வளவு அங்கிருந்து கிளம்பி உள்ள வந்துட்டா. அவங்க ஃப்ரெண்டு சாப்பாடு வச்சிருக்க சாப்பிடுறியான்னு கேக்குறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்ப வீட்லயே சாப்பிடுவோம் ஆரம்பிச்சுட்டா. அவங்க அப்பா ஒரு வழியா முழிப்பு தட்டி எழுந்துட்டாரு. அவங்க அம்மா, 3 நாளா நீங்க கடந்து தூங்கிட்டே கிடக்கீங்க, பிள்ளைக்கு ஒரு பதட்டம் இருக்காது, அதுக்காக தான் உங்களை எழுப்ப வந்தான், எதுக்காக இப்படி கோவப்பட்டீங்க, அவனை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களான்னதுக்கு ஜியான் சேஃபா இருக்கா, இதுக்கு மேல எதை பத்தி கேட்காதுன்னு சொல்லி மறுபடியும் தூங்க போயிட்டாரு. அண்ணகாரனா அவன் பொண்டாட்டி கிட்ட நாளைக்கே எதனா ஒரு வீடு பாரு, நல்லா இல்லைனாலும் போயிடலான்னு கத்திட்டு இருப்பான். அவ இன்னும் என்னதான் பண்ண போற, இந்த வீட்டை விட்டு வெளில போனா மட்டும் இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ நல்ல நிம்மதியா இருப்பேன்னு ஒரு நினைப்புல இருக்கியா? கண்டிப்பா உன்னால முடியாது, ஏன்னா மூத்த பிள்ளையா பிறந்துட்ட, உனக்கு நினைப்பு ஃபுல்லா அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவசரத்துல நீ வெளியில போலான்னு ஒரு முடிவு எடுத்தினா வருஷத்துக்கே நம்ம $30,000 தேவையில்லாம வாடகைக்குன்னு செலவு பண்ணணும். அப்படியாச்சும் நிம்மதியா இருப்பமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என்னாலலாம் அவ்வளவு வேஸ்டா பணத்தை விரயம் பண்ண முடியாது. ஒழுங்கா இங்கே இருந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்த்துட்டு நிம்மதியா வாழ்ற வழி பாரு. யார்தான் தப்பு பண்ணல, ஏன் எங்க அப்பா அம்மாவை கூட தான் தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா எனக்காக தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நானும் சகஜமா அவங்க கூட இருக்கேன். நீயும் அப்படி இருக்க ட்ரை பண்ணு, தேவையில்லாம ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன். அவனுக்கும் புரியுது இந்த மாதிரி நிலைமையிலே உங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு. ஜீசு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தாத்தா ஓடி போய் அணைச்சுக்கிறாரு. அவகிட்டே இவர் தான் உங்க தாத்தா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவரு நல்ல சகஜமா ஜாலியா இவகிட்ட பேசிட்டு இருக்காரு. அவ கையில வேற அவளே அவளுக்காக பன்னு செஞ்சு கொண்டு வந்திருப்பா. நீயே செஞ்சியா, தாத்தா கொண்டு கூடன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. பாரு, பயங்கர சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கு, என் பேத்தி அப்படியே என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு ஜியான் கிட்ட போட்டு அதே டைலாக் இங்கேயே போட்டு விடுறாரு. இவங்களோட 40th anniversary இன்னும் நடக்கல, டேட்டை வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கவே தள்ளி வச்சிருக்காங்க. அதனால தாத்தா என்ன ஐடியா கொடுக்கறாரு, அந்த ஆர்ட் கேலரியில எல்லாரும் ஜியானை தானே பாத்திருக்காங்க, அதனால அவங்க யாரையும் கூப்பிடாம பிரைவேட்டா ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி இவதான் எங்க பேத்தி அப்படின்னு சொல்லி ஜீசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவோம். அந்த நியூஸும் வெளியில பெருசா போகாத அளவுக்கு பாத்துப்போம். அது முடிஞ்ச உடனே இவளை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வச்சிருவோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு வருவா, அதுக்குள்ள ஹீரோக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கும், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பிளான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா, இல்லப்பா நம்ம நினைக்கிற மாதிரி ஜீசு கிடையாது, அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவ, தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்கிறதுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கா, எப்படி சமாளிக்கிறது தெரியலன்னு சொல்றாங்க. இவரு என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் இப்ப இவகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. உடனே தூக்கம் வர மாதிரி நடிச்சு அங்க இருந்து கிளம்புறாரு. ஜீசுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் இந்த குடும்பத்துல நம்மள மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மாவும் டைரக்டா அவளோட ரூமுக்கே வந்து அவகிட்ட சாரி கேக்குறாங்க. நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நான் உன்னை தொலைக்கலன்னா நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவும் மாட்டேன், நான் இப்ப உடனே எங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுன்னு உன்னை கஷ்டப்படுத்திருக்கவும் மாட்டேன், நானும் உன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமான்னுட்டு ஹீரோயினுக்கு கொடுத்து அதே கார்டை கொடுக்குறாங்க. பேக்கரி ஓனரோ ஜீசு கிட்ட கடைசி சப்ளையே கொடுத்து அனுப்புறாரு. இதுக்கப்புறமா அந்த கெஃபேக்கு பிரெட் வராதுன்னு. அதை கேட்டுதான் அக்காக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களும் கணக்க முடிச்சு காசு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஜீசுவும் அவங்க ஃபீல் பண்றத பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட கேக்குறா, என்ன ஆச்சு, அதுக்குள்ள ஏன் கிவ் அப் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துருக்கலாம்ல, அந்த அக்கா மனசு மாற கூட வாய்ப்பு இருக்குல்லன்னா. இவரு அது என்ன நடந்தாலும் மாறாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அக்காவும் அதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம அவரோட நல்லதுக்கு தானே பேசணும், அப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை பாப்பாரு அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டாங்க. ஹீரோயினுக்குன்னு இருக்க அந்த கடைசி மெமரிஸ் இருக்கும்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சிருப்பாளே, அந்த பொம்மையும் கொண்டு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்கா. ஃப்ரெண்டு தான் வந்து எடுத்து கொடுக்குறான். இவங்க 2 பேரும் ஒன்னா உள்ள போறத பார்த்தது மறுபடியும் இவனுக்கு எரியுது. எங்க அக்கா கூட தங்கி இருக்கான்னு எடுபட்ட பைய போய் சொல்லிட்டு இவனும் கூடவே போறான். கெட்டு போதுங்க, அவ்வளவுதான், அவளுக்கான கடைசி மெமரியும் கொடுத்து விட்டாச்சு, இதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினும் அந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறா. அண்ணங்காரா அவங்க அப்பா கிட்ட வந்து காசை கொடுக்குறான். நீங்க $10,000 கொடுத்தீங்களாமேப்பா, நாங்க வீட்டை விட்டு இப்ப போகல, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா காலி பண்ணி போய்க்கிறோன்னு. அவரும் எதுவுமே பேசாம அந்த காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரா. இவன் டென்ஷன்ல வந்து பொண்டாட்டி கிட்ட கத்திட்டு இருக்கான். இன்னமும் நம்ம தப்பு பண்ண மாதிரி ரொம்ப இவரு சீன்ல போட்டுட்டு இருக்காருன்னு. அவங்க அம்மாவும் வந்து ஜியானை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் சீக்கிரமே நின்றுவேன், கூடவே அவங்க நம்ம குடும்பத்தையும் மன்னிச்சு விட்டாங்களா, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அப்பா இத்தனை நாள் தூங்குனாருன்னு சொன்னது இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவ தம்பிக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும், பாஸ் ஆனானா இல்லையா, காலேஜ் போனானா இல்லையாங்கிறது தெரியல, அவனுக்காகவே கடைக்கு வந்து புதுசா போன் எல்லாம் வாங்கி கம்ப்ளீட்டா புது நம்பரே மாத்திட்டா. அவங்க அப்பாவுக்கும் மெசேஜ் அனுப்பி விடுறா. ஃபர்ஸ்ட், அப்பா இன்னைக்கு நான் பேசினதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, நான் சேஃபா இருக்கேன், இதுதான் என்னோட நம்பர்னு. அவர் ஆனா இப்ப எந்த எமோஷன்ஸ்க்குமே பிடி கொடுக்குற நிலைமையில இல்ல, எல்லாரும் மேலயுமே ஒரு மாதிரி கடுகடுன்னு தான் இருக்காரு. ரிப்ளை கூட பண்ணாம விட்டுட்டாரு. இவ அவங்க தம்பிக்கு கால் பண்ணவே, அவன் அக்கா நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், தயவு செஞ்சு எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதனால இவளும் இடம் சொல்லவே
கூடவே 2 பேரும் மீட்டும் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் தங்கச்சி கூட இவன் கொஞ்சம் நல்ல க்ளோஸா இருக்கான்ல, அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு ஜீசு தான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் டார்ச்சரா பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுல அவங்க அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் வேற ஆக போகுதான், அதுக்கு இன்னும் அவளை குறைச்சல் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஆனா ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சது இந்த அம்மாக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதை யோசிச்சுட்டு அவன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவா. ஹீரோ அங்க வெயிட் பண்ற. ஐயோ நீ அடங்கவே மாட்டியா, மறுபடியும் வந்திருக்கேன்னா அவனே என்ன மன்னிச்சிரு, இது நான் கடைசி தடவை ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இப்ப நீ இருக்கிறத விட உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் உன்னை பாப்பனான்னு எனக்கு தெரியல, டேக்கர்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இதுதான் இவங்களோட லாஸ்ட் மீட். இவனோட ஃபியான்சி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருக்கா, திமிர் பிடிச்சவ மாதிரிலாம் தெரியல. 2 பேரும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் பேசும்போது இவனுக்கு ஹீரோனோட நினைப்பு தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட பேரை சொல்லியே கூப்பிட மாட்டான். மிஸ் சோரா மிஸ் சோரா அப்படியே கூப்பிட்டு இருக்கானா. அந்த பொண்ணு உங்க வாழ்க்கையில யாரையுமே நீங்க வெறும் பேர் சொல்லியே கூப்பிட்டது இல்லையான்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின் ஞாபகம் வருது. அவளை மட்டும்தான் ஜியானே ஜியானு கத்திட்டே இருப்பான். அதை யோசிச்சு வந்து கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அந்த பொண்ணு சரி எப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு கேக்குது. இவன் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா கல்யாணமே பண்ணிக்கலாங்கிறான். அந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல இது தோதுபடும்னு எனக்கு தோணல, எதுக்காக டைரக்டா கல்யாணம்னு சொல்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம், பிரிஞ்சு இருக்கவே முடியாதவங்க அப்படின்னா வேணா பரவாயில்ல, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளது பியூர் அரேஞ்ச் மேரேஜ், நம்ம ஏன் அவ்வளவு அலாதி பிளாதியா அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும், சோ வேண்டாம், ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணிப்போம், கொஞ்ச நாள் டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பொறுமையா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் சரி ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்கான். ஜீசுக்கு தம்பி கால் பண்ணி ஜியான் அக்கா என்கிட்ட பேசினா உங்ககிட்ட இருந்தா பேசினலான்னு கேட்க, இல்ல நீ நம்பர் கூடன்னு வாங்கி இவளே கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த இடத்துக்கு வந்துருன்னு அட்ரஸ் அனுப்புறா. ஹீரோ சோரா கூட டேட்டிங்காக வந்திருக்கான். ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளை இடறி விழற மாதிரி போகும். ஹீரோ பட்டும் படாம பிடிச்சு தள்ளி விடுறானா. அந்த பிள்ளை வீட்டுக்கு வரப்ப கேக்குது, உங்க மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு உங்க மனசை விட்டு போகலன்றது மட்டும் எனக்கு புரியுது, இன்னொரு பொண்ணு மனசுல வச்சுட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்றது தோது படுற மாதிரி எனக்கு தோணலங்கிறா. இவன் நீ எப்படி சொல்ற, நான் அப்பெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லையேங்கிறா. நீங்க சொல்லலனாலும் உங்களோட நடவடிக்கைகள்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவதான், நான் விழ போகும்போது கூட பட்டும் படாம என்ன பிடிச்சு தள்ளி விட்டீங்களே கண்டி, ஒரு அணைச்சாப்புல பிடிச்சுக்க கூட கிடையாது. நான் ஸ்கேட்டிங்ல நிறைய பிரைசஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கேன், எனக்கு ஒழுங்கா ஸ்கேட் பண்ண தெரியாதா என்ன, ஆனா ஒரு ஆசையில உங்களுக்காக தான் நானே சாஞ்சேன், அப்படி கூட நீங்க என்கிட்ட தயக்கம் தான் காமிச்சுங்க, ஒண்ணு உங்க மனசுல இருக்க பொண்ணு முழுமையா வெளியேத்திட்டு வாங்க, இல்லையா இந்த கல்யாணத்தை நடத்தாம ஸ்டாப் பண்ணிடுங்க, இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுத்த உருப்படியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு என்ன பண்றது புரியல. இவளை கல்யாணம் பண்ணாதான் ஹீரோ பேர்ல இன்னொரு 10 கம்பெனி ஜாயின் ஆகும், அவங்க பிசினஸ் டெவலப் ஆகுமே கண்டி, அதனால ஹீரோக்கு பெருசா சந்தோஷம் ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து சொல்றான், நான் ஜியானை காதலிக்கிறேங்கிற விஷயத்த அவ எப்படி கண்டுபிடிச்சா தெரியலன்னு. இவன் ஃபர்ஸ்ட் நீ அவளை காதலிக்கிறேங்கிறது உனக்கே தெரியல, இப்பதான் உன் வாயில இருந்து வந்திருக்கு உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு, நீயே உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு ட்ரூவா இல்லாதப்ப அவ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் மச்சான்னு சொல்லவே தான் ஹீரோக்கு உணருது. ஆமா அப்ப நம்ம உண்மையாவே அவளை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கோன்னு. ஹீரோயின் ஜீசு பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஜீசு நீ எதுக்காக என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்ல, நீ சொல்லியிருந்தா நானும் ஹெல்ப் பண்ணிருப்பலன்னது. ஹீரோயின் எனக்கு மேல நம்பிக்கையே இல்ல, எங்க அந்த நான் சொல்ல போயிட்டு டக்குன்னு அந்த எமோஷன்ஸை நீ மூஞ்சில காமிச்சு அவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது இன்னும் விளைவுகளை தான் உண்டு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டே, அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல, நீ என்ன பார்த்ததுமே ஒரு வார்த்தை கூட பேச விடாம அடிச்சு அதுல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, உனக்கு என்கிட்ட வேற எதனா கேட்கறதுக்கு இருக்கான்னு அவ என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கா. இவ இங்க பாரு, நம்ம 2 பேரும் 25 வருஷம் ட்வின்ஸ் மாதிரி வளர்ந்தான், ஏதோ நான் தான் பெரிய பொண்ணுன்னு நினைச்சு உன்னை ரொம்ப அக்கா பாசத்துல நல்லா வளர்த்துட்டேன், ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா நீ தான் பெரிய பொண்ணு, இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் பேசுறது கூட எந்த ஒரு லிங்கும் கிடையாது, தேவையில்லாம என்னோட வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவளே அந்த கவலையில வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அவங்க அம்மா எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு மட்டும் ஏன் உரைக்கவே மாட்டுது, இப்படி வெளியில விக்கிற கேவலமான ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் வாங்கி தின்னுட்டு கிடக்கு, அவங்க பொண்ணு ஜியானை மட்டும் நல்லா வளர்த்துட்டு உன்னை ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னது இவளுக்கு கோந்துருச்சு. நீங்க நினைக்கிறீங்களா எங்க அம்மா ஓரவஞ்சனை பார்த்து என்ன வளர்த்தாங்கன்னு, எனக்கு மட்டுமே மாசத்துக்கு $1500 ஃபீஸே கொடுத்துருக்காங்க டியூஷனுக்குன்னு, ஏன்னா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்க பிள்ளைங்க யாருக்குமே அவங்க டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணவே கிடையாது. எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வகைலாம் பிடிக்கும்னு எங்க அம்மா ரெகுலரா எனக்காக வாங்கி வைப்பாங்க, ஒரு நாள் கூட அந்த ஸ்நாக்ஸ் எங்க வீட்டுல இல்லாம இருந்ததே இல்ல, அது வேஸ்டா போனாலும் போட்டுமேனு எக்ஸ்ட்ராவா வாங்கி வைப்பாங்களே கண்டி, நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு எனக்கு என்கிட்ட சொன்னதும் கிடையாது, எங்க அக்கா கூட என்ன கம்பேர் பண்ணதும் கிடையாது, என்னதான் ரோட்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தாலும் ஒரு நாள் கூட அந்த கஷ்டத்தை எனக்கு சொல்லி அவங்க வளர்த்ததே இல்ல, சொந்த பொண்ணை விட ஒரு படி மேலதான் என்ன பார்த்து வளர்த்துருக்காங்க, ஆனா நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, நீங்களாம் எங்க இருந்து எனக்கு அம்மாவா இருக்க போறீங்கிற மாதிரி கேட்டு விட்டா. ஆனா தங்கச்சிக்காரி தான் அந்த குடும்பத்திலே ரொம்ப பாவப்பட்ட ஜீவனா இருக்கா. இவங்க 40th anniversary ஒரு டேட்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. தங்கச்சி அம்மா அன்னைக்குதான் என்னோட கிராஜுவேஷன் டே இருக்கு, அப்ப நீங்க அன்னைக்கு யாருமே வரமாட்டீங்களா எனக்காக அப்படின்னு கேக்குறா. ஐயோ மன்னிச்சிருமா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம், இது தாத்தாவோட பிளான், எங்களோட பிளான் கிடையாது, எங்களுக்கும் ஞாபகமே இல்ல உன்னோட கிராஜுவேஷன், நம்மளோட அந்த 40th anniversary
இல்லனா நம்ம முடிச்சிட்டு வரோம் அப்படின்னு அவங்க அப்பா அதை வச்சு சொல்றாரு. இந்த பொண்ணு பாவம், இது கூட உங்க யாருக்கும் ஏன் ஞாபகமே இல்ல, கொஞ்சம் நீங்க யோசிச்சு இருக்கலாம்லங்கிற அவங்க அம்மா கறி பிடிச்சுக்கிட்டா. நாங்க தான் சொல்றோம்ல எதுவுமே எங்க கையில இல்லன்னு, அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதான்னு. அப்ப கூட அந்த பொண்ணு மேல வெறுப்பதான் காட்டுறா. அவ சாரி கேக்குறா, என்னமோ அவ தப்பு பண்ண மாதிரி. ஹீரோ அங்க இருந்து எழுந்து போகும்போது அசிஸ்டன்ட் ஹீரோனோட ஹேண்ட் பேக் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த வீட்ல இருந்து வெளியில ஓடி இருப்பால, அப்ப பேக கூட எடுக்காம போயிட்டான்னு கொடுத்துருக்காங்க. இவன் அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த சோரா பிள்ளையோட அம்மா இவங்களுக்கு கால் பண்ணி, சோரா உங்க ஃபேமிலி ஈவென்ட்டுக்கு வரணுங்கிறா. அது என்னதான் பிரைவேட்டா இருந்தாலும் அவளும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தானே, கல்யாணம் ஆக போகுது, கண்டிப்பா நான் அதுல இருந்தே ஆகணுங்கிறா. சோ நானும் அவளும் மட்டும் வரமே அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம். சோராவோட அம்மா ஜியானை பாத்துருக்காங்க, இப்ப நம்ம ஜீசு இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த இடத்துல என்ன நடக்க போதோப்பா அப்படின்றாங்க. இவரு சரி வேற வழி இல்ல, நான் சொல்றபடி பண்ணுங்க. ஜீசுவ ஜியான் மாதிரியே கம்ப்ளீட்டா மேக்கப் போட்டு அவங்க எப்படி ஜியானை பார்த்தாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இவதான் அவன்னு சொன்னா அவங்க என்ன மாத்தியா பேச போறாங்க. ஜியான் எப்படி பேசுவாளோ அதே மாதிரி இவளை ரெடி பண்ணியே கொண்டு போய் நிக்க வைப்போம்னதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கு பதிலா நம்ம உண்மையவே சொல்லிடலாமே, அட்லீஸ்ட் உண்மையை சொல்றேன்னா அவங்க மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்குல்லனா. தாத்தா இது என்னோட பிசினஸ்க்கான கௌரவம், அதை நான் விட்டு கொடுக்க விருப்பப்படல. போய் என்ன சொல்ல போறேன், என் பொண்ணு காலேஜ் கூட முழுசா படிச்சு முடிக்கல, அங்க போயிட்டு மாவை பேசிட்டு உட்காந்துட்டு கிடக்கான்னு போய் சொல்ல போறியா? இல்லனா தின கூலிக்கு வேலைக்கு போற ஒருத்தர் குடும்பம் தான் அவளை எடுத்து வளர்த்திருக்காங்க, எங்களே ஏமாத்தி பொண்ணை மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு போய் சொல்ல போறியா? நீ எதை சொன்னாலுமே அது நம்மளுக்கு அவமானம் தான். நான் சொல்றபடி செய்யினா அவங்க அப்பா அவ ஏன் பொண்ணு ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்கிறாரு. அவர் அது எங்க குடும்ப ரத்தம்டா, இந்த ஏசாங் குரூப்போட ரத்தம். அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணு என் பேத்தின்னு எல்லாமே கணக்குல அடங்கும். நான் சொல்றபடி செய்யுங்க. அவளை எப்படி ஜியான் இருந்தாலும் அதே மாதிரி நல்லபடியா எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. மறு பேச்சே இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லவே இவங்களும் வேற எதுவுமே பண்ண முடியாம சைலண்டா ஆகிட்டாங்க. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஃப்ரெண்ட் யோ நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன்னா ஹீரோயின் கையில இருக்க பேக பாத்துட்டா. சரி ஓகே நீ போ, நான் பேசிக்கிறேன்னு அந்த பேக வாங்கிட்டு நீங்களும் போயிட்டு வாங்கங்கிறா. ஹீரோ எனக்கு புரியுது நீ ஏன் இப்ப வரைக்கும் இவ்வளவு கோவமா இருக்கன்னு, நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்ல வரும்போது கூட நான் கோழத்தனமா நீ சொல்லி என்னால அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவணுங்கிறதுக்காக உன் மேல பழி போட்டு ஓடிட்டேன். ஆனா இப்ப நானும் சொல்றேன் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, ஆனா என்னோட இந்த இயலாமையை வச்சுட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறான். இவ அட்லீஸ்ட் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டீங்களே, இதுக்கப்புறம் நீங்க வர்றதுக்கு இங்க எந்த காரணமும் கிடையாது, உங்க லைஃப சந்தோஷமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அங்க இருந்து வர வழியில ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்தவனுக்கு திடீர்னு ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வரும். தான் சாக போறோம் அப்படிங்கிற கடைசி நிமிஷத்துல இவன் கண் எதிர்க்க வர்றது மொத்தமுமே ஹீரோயின் கூட இருந்த அந்த மெமரிஸ் தான். எப்படியோ சைடு வாங்கி நிப்பாட்டிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஜியான் இல்லாம அவனால வாழ முடியாதுங்கிறது மட்டும் உணர்ந்துச்சு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, நான் சோராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவங்க அம்மா உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்காங்கிறாங்க. ஆமாமா என்னோட வாழ்க்கையில நான் காதலிக்காத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.